உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமது கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என பெயர் சூட்டினார் நடிகர் விஜய். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியில்லை, யாருக்கும் ஆதரவும் இல்லை என அறிவிப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதை இலக்கு என விஜய் அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் கட்சியின் கொள்கை, கோட்பாடு, கொடி, சின்னம் மக்களின் முன் வைக்கப்படும் என்றும் அறிக்கை. அரசியலில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புவதாக நடிகர் விஜய் கருத்து. ஏற்கனவே ஒப்புக்கொண்ட திரைப்படம் சார்ந்த கடமைகளை முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் விளக்கம். நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் ஒருபுறம் என்றால், சாதி மத பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் நிலவுவதாக விஜய் விமர்சனம். தன்னலமற்ற வெளிப்படையான தொலைநோக்கு சிந்தனையுடைய அரசியல் மாற்றத்துக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொருவரும் இயங்குவதாக கருத்து. விஜய் கட்சியின் லெட்டர் ஹெட்டில் இடம்பெற்றுள்ள பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற குரல் சொற்றொடர். வழக்கமாக ஜோசப் விஜய் என்று குறிப்பிடுபவர் கட்சி அறிக்கையில் சி விஜய் என கையொப்பம். கட்சியின் பெயர் அறிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். சாலைகளில் மக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்தனர். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக பதவியேற்றார் சம்பாய் சோரன். ராஞ்சியில் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன். பதவியேற்ற சம்பாய் சோரனை கட்டி அணைத்து வாழ்த்து தெரிவித்த ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன். 10 நாட்களில் ஜார்க்கண்ட் பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க அவகாசம். பதவியேற்பு விழா முடிந்த கையோடு ஜேஎம்எம் மற்றும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் 38 பேர் ஹைதராபாத்துக்கு அனுப்பி வைப்பு. கட்சி தாவலை தடுக்கும் வகையில் ராஞ்சியில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் பயணம். தென்னிந்தியாவை மத்திய அரசு தொடர்ந்து புறக்கணித்தால் தனி நாடு கோரும் நிலை உருவாகும் என்ற கர்நாடக காங்கிரஸ் எம்பி டி.கே. சுரேஷின் கருத்து. நாட்டை துண்டாடுவதை பற்றி யார் பேசினாலும் அதை பொறுத்துக் கொள்ள முடியாது என மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே திட்டவட்டம். ஹேமந்த் சோரன் கைதுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. ஜார்க்கண்ட் மாநில உயர்நீதிமன்றத்தை நாடும்படி அறிவுறுத்தல். 13ஆம் தேதி சென்னையில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்திக்கிறார். திமுகவுடனான தொகுதி பங்கீடு அன்றைய தினமே இறுதி செய்யப்பட உள்ளதாக தகவல். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகனின் திருச்சி வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. வரும் 7ஆம் தேதி என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகுமாறு சம்மன். நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில செயலாளர் இடும்பவனம் கார்த்திக் என்பவருக்கு என்ஐஏ சம்மன். விசாரணைக்கு தான் அழைத்துள்ளோம், கைது நடவடிக்கை இருக்காது என்று உயர்நீதிமன்றத்தில் என்ஐஏ விளக்கம். தமது கட்சியினருக்கு பதில் என்ஐஏ அதிகாரிகள் தம்மிடம்தான் விசாரணை நடத்தியிருக்க வேண்டும் என சீமான் கருத்து. வரும் 5ஆம் தேதி என்ஐஏ அலுவலகத்துக்கு நிர்வாகிகளுடன் தாமும் நேரில் சென்று விளக்கமளிக்க இருப்பதாகவும் பேட்டி. பிரபாகரன் பெரும் எழுச்சியின் வடிவம் இருக்குல்ல, அந்த புத்தகம் எடுக்கிறாங்கன்னு கொடுத்துட்றா, அப்படியாவது படித்து தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்றாங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சும்மா அச்சுறுத்தி பார்க்குறதான். இவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, எல்லா கேள்விக்கும் என்கிட்ட தான் பதில் இருக்குது. என்கிட்ட கேட்டு தெளிவிட்டுட்டு போயிடலாம். அவங்க நேராக என்னையை தான் குறி வைப்பாங்க. ஒன்று ஒன்றா கை வச்சு தேர்தல் நேரத்தில் தூக்குவாங்க. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் இணைய உள்ளதாக தகவல். தென் சென்னை, கோவை ஆகிய மக்களவை தொகுதிகளை கேட்க உள்ளதாகவும் தகவல். புதிதாக கட்சி தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய்க்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம் என்றும் கருத்து.
இந்திய ஜனநாயகத்தில் யாருக்கு வேணா அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கின்ற அந்த உரிமை இருக்கிறது. நடிகர் விஜய் அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறார். அவருக்கு நம் அனைவரும் சேர்ந்து பாராட்டுகள். அவருடைய மக்கள் பணி சிறக்கட்டும். புதிதாக கட்சி தொடங்கியிருக்கும் நடிகர் விஜயை வாழ்த்தி வரவேற்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. ஊழல் அரசியலுக்கு எதிராகவும் பாகுபாடற்ற நேர்மையான அரசியல் மாற்றம் உருவாகவும் கட்சி தொடங்கியிருப்பதற்கு பாராட்டு. பிரபல மாடல் நடிகை பூனம் பாண்டே 32 வயதில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் மரணம். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தனது சொந்த ஊரில் இறந்ததாக அவரது மேலாளர் அறிவிப்பு. பாலக்காடு திருச்சூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது என்ஜினில் ஏற்பட்ட மின்கசிவால் தீப்பற்றி எரிந்த அரசு பேருந்து. புகை வந்ததை பார்த்ததும் அவசரமாக இறக்கிவிடப்பட்டதால் உயிர் தப்பிய பயணிகள். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொள்முதல் செய்யப்படாமல் 20,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கம். இரவு பகலாக ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலேயே காத்திருப்பதாக விவசாயிகள் தகவல். தன் தொழில் மேல் சத்தியமாக தமிழர்களை இழிவு செய்தது போன்ற அப்பதிவை தாம் பதிவிடவே இல்லை என நடிகை தன்யா பாலகிருஷ்ணா விளக்கம். 12 ஆண்டுகளுக்கு முன் ஒரு ட்ரோல் செய்யும் நபரால் அந்த பதிவு உருவாக்கப்பட்டு பகிரப்பட்டதாகவும் அறிக்கை. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்